வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். இது பாமரனின் பார்வை. அருமை நண்பர்களே, கடந்த 10-15 நாட்களாக ஒரே புள்ளியில் நின்று கொண்டு அரசியல் விமர்சனங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. திருமாவளவன் என்கின்ற ஒற்றை சொல்லில்தான் இன்றைக்கு அரசியல் விமர்சனங்களும் அரசியல் பேச்சுக்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு 100 ஆண்டு காலம் கண்ட காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை. 75வது ஆண்டு பவள விழா கொண்டாடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கூட பேசுவதற்கு அதுவும் வேறு சம்பந்தப்பட்டதுதான் பேசுகிறார்கள். ஒரு 3 முறை ஆண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சுத்தமாக பேச்சு இல்லை. ஆனால் 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கின்ற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு இன்றைக்கு சுத்தி 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 வருகின்றார்கள். அதிலேயும் குறிப்பாக அந்த மது கொள்கையை, மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று எப்போது ஆரம்பித்தாரோ அன்றையில் இருந்து அந்த பேச்சு வேகமாக பரவி இன்றைக்கு தீயாக பரவி இடையிலே கொஞ்சம் படுத்தது போல தெரிந்தது. முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வந்த உடனேயே போய் பார்த்து விட்ட பிறகு அதனுடைய வேகம் சற்று குறைந்தது போன்று தெரிந்தது. ஆனால் மீண்டும் அது உருவெடுத்து தீயாக பற்றி கொண்டு நிற்கின்றது. அது ஏன் என்றால் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி என்பவர் ஒரு கட்சி, அதாவது தலித் கட்சி என்று சொல்லப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே போய் சேருகின்றார். சேருகின்ற அவருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக அந்த கட்சியில் இருப்பவர்களே இன்றைக்கு விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்திலே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 3 டிவிகளுக்கு, முக்கியமான டிவிகளுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். தந்தி டிவி, குமுதம், ஆனந்த விகடன் போன்ற டிவிகளுக்கு கொடுத்த உடனே அந்த செய்தி பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறிவிட்டது. எங்கே ஒருவர் பேட்டி கொடுக்கிறார் என்றாலும் அவர் தலைவருடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது. அது கட்சியினுடைய கட்டளையாகவே இருக்கும். அதுபோல திருமாவளவன் அவர்களிடம் கேட்டுவிட்டு தான் ஆதவ் அர்ஜுனா இது போன்ற பேட்டிகளை கொடுப்பார் என்பது வெட்ட வெளிச்சம். ஏனென்றால் அவர் பேசுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்கின்ற அளவிற்கே அந்த ஆதவ் அர்ஜுனா பேசுகின்றார். அதிலே நேற்று வந்தவர்கள் அல்லது சினிமாவில் 4-5 ஆண்டுகள் நடித்துவிட்டு இன்றைக்கு துணை முதல்வர் ஆகுகின்ற போது ஏன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அந்த துணை முதல்வர் ஆகக்கூடாது என்று கேட்கின்றார். நீங்கள் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் கொடுங்கள் என்று கேட்பது ஒரு வகை. ஆனால் 4-5 வருட காலம் சினிமாவிலே நடித்துவிட்டு இன்றைக்கு துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று எண்ணம் என்று சொல்லுகின்ற போது இது உதயநிதி அவர்களைத்தான் இது சொல்லுகிறது என்று பிறந்த குழந்தைக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் அதை அந்த மாதிரி பேசவில்லை என்று திருமாவளவன் எப்போது போல சொல்வார்கள். நாங்கள் சொன்னது வேறு கருத்து, அது வேறு கருத்து, நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார் இல்லையா? அதே போல அவர்கள் அதற்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக கொடுக்கின்ற போது எங்களுக்கு கொடுத்தால் என்ன என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை அந்த ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்களை எல்லாம் கொதிப்படைய செய்திருக்கிறது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சி என்பது இந்த நாட்டுக்கே தெரியும். யாரை எப்படி எங்கே தட்ட வேண்டுமோ அங்கே தட்டுவார்கள் இல்லையா? ஆகவே இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு வேறு யாராவது பதில் சொன்னால் திருமாவளவன் கட்சிக்காரர்கள் அதை வேறு விதமாக மாற்றி விடுவார்கள், அதை சாதிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் என்று நினைத்து ஒரு துரைமுருகனை விட்டு பேச சொல்லவில்லை, ஒரு நேருவை விட்டு பேச சொல்லவில்லை, ஒரு பொன்முடியை விட்டு பேச சொல்லவில்லை. யாரை விட்டு பேசுகிறார்கள்? நன்றாக புரியுங்கள். அரசியலை நீங்கள் சமூக நீதி பேசுகின்றீர்களே, இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைத்து சும்மாவே இருந்த
தேர்தலுக்கு பிறகு அவருடைய பேச்சை எங்கேயுமே பார்க்க முடியல. பார்லிமெண்ட் பேசுனதோடு சரி. அப்படிப்பட்ட ராசா அவர்களை அழைத்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் அவருக்கு என்று சொல்லியிருக்கிறார். ராசா பதில் சொல்கிறார். திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களை தட்டி வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட பொறுப்பற்ற முறையில் பேசுகின்றவர்களை எல்லாம் கட்சியில் வைத்திருக்க கூடாது என்று அறிவுரை சொல்வதை போல திருமாவளவனுக்கு சொல்கிறார். திருமாவளவன் கேட்பவரா? கேட்கின்ற அளவிலே அவர் இருக்கிறார். இப்ப இருக்க நிலைமை. அதற்கு பதிலடையாக சொல்லிவிட்டார். அதற்கு பதிலே சொல்லிவிட்டார். ஆதவ அர்ஜுனா சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லிவிட்டார். ஆனாலும் நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம். எங்க வர்றாங்க பாத்துக்கிடுங்க. இப்ப இந்த கூட்டணி விவகாரம் தான் பெரிய பிரச்சனை. யாதவ அர்ஜுனா என்ன ஒரு கருத்தையும் சொல்லிட்டார். வட மாவட்டங்களிலே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாது வந்துட்டா. அப்ப உள்ளே இருக்கின்ற அந்த புகைச்சல் வெளியே வர பார்க்கிறது. அடக்கி வைக்கின்றார்கள். இதை எப்போது வரைக்கும் வைப்பார்கள் என்றால் தேர்தல் வரும் வரைக்கும் வைப்பார்கள். 2 பேருமே கில்லாடிகள். திராவிட முன்னேற்ற கழகம் பழந்தின்று கொட்டை போட்ட கட்சி. அவர்களுக்கு தெரியும் சுத்தி எங்க வருவாங்க அப்படின்னு தெரியும். ஆகவே இந்த கூட்டணியை இப்போ உடைச்சிடக்கூடாது. ஆனாலும் இவருக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டது. எந்த நேரத்தில் அடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதை அடக்க வேண்டும் என்கின்ற யுக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆகவே தேர்தல் அறிவிக்கின்ற வரையில், தேர்தல் இத்தனாம் தேதின்னு அறிவிச்ச வரையில் நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லுவாங்க. அப்ப விஜயகாந்தை எப்படி நடுத்தருவில் விட்டுச்சோ திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கைவிட்டதை போல திருமாவளவன் அவர்களை கைவிடுவதற்கான அறிகுறிதான் இப்போது நடக்கிற இந்த சண்டைகள். விடுதலை சிறுத்தைகளுக்கு இனி இறங்கு முகம் இதே என்பதைத்தான் இன்றைக்கு அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என பிளவு ஏற்பட்டாச்சு. துணை முதல்வர் என்பதை கேட்டாச்சு. மதுவை ஒழியுங்கள் என்று சொல்லியாச்சு. ஆனாலும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால் இந்த தேர்தல் வரும் வரைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க கிட்ட ஒரு டிமாண்டை வைக்கணும். துணை முதல்வர் டிமாண்ட் வைக்கணும். அல்லது 20 சீட்டை கொடுங்க, 30 சீட்டை கொடுங்கன்னு கேட்கணும். இப்படி தரலன்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிடலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு இதுக்கு திருமாவளவன் கணக்கு போடுறார். அதுக்கு ஆதவ அர்ஜுனன் அந்த அரசியலை கொஞ்சம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். அதுக்குதான் இப்போ விடுதலை சிறுத்தையுடைய கட்சி தலைவர் ஆதவ அர்ஜுனா அவர்களை முழுமையாக நம்புகிறார். ஒரு பெரிய பணக்காரர், கட்சிக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அறிவாளி நம்ம பக்கத்துல இருக்கானுங்கிற பெருமிதம் திருமாவளவன் விட்டே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆதவ அர்ஜுனா அவர்களை விட்டு கொடுப்பது இல்லை. அவருடைய மனதிலே என்ன எண்ணுகிறதோ அதை ஆதவ அர்ஜுனா சொல்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா ஒரு நல்ல பழுத்த அரசியல்வாதியை போல நன்றாக பேசுகிறார். நிச்சயமாக ஒரு அரசியல் தெரிந்தவர், அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவேதான் ரவிக்குமார் போன்றவர்கள், அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற எம்பியாக இருக்கின்ற ரவிக்குமார் அவர்கள் அந்த கட்சிக்காரராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்களை அனுபவம் இல்லாமல் பேசுகிறார் என்று உள்ளே இருந்து குரல் வருது. அவர் மட்டுமல்ல, சிந்தனை செல்வன் அதை போல சொல்கிறார். வன்னியரசு என்கின்ற எம்எல்ஏ சொல்கின்றார். இப்படிப்பட்ட அங்கே இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். இப்ப நிலைமை என்ன ஆகும் பாருங்க. கட்சி உடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. முக்கியமான ஆளு ஆதவ அர்ஜுனா யாரு? அடிப்படையிலே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தொடங்கப்பட்டதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனால் ஆதவ அர்ஜுனா யாரு? ரெட்டி யாரு? அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா அப்ப நாங்கெல்லாம் அடிபட்டு ரத்தம் சிந்தி உழைத்து இந்த கட்சியை உருவாக்கினவர்களுக்கு எங்களுக்கு எங்கே மரியாதை? இதை கேட்பாங்கல்ல, கட்சியில இருக்கவங்க கேட்பாங்க.
ஆகவே விடுதலை சிறுத்தை கட்சி வெகு சீக்கிரத்திலே உடைக்கப்படும். யாரால்? நீங்க யார் இடத்திலே ஆட்சியில் பங்கு கேட்டீர்களோ, யாரை 4-5 ஆண்டுகள் சினிமாவில் நடித்துவிட்டு துணை முதல்வராக வேண்டும் என்று நினைக்கின்ற போது நாங்கள் ஏன் ஆகக்கூடாது என்று கேட்டீர்களோ, அந்த கட்சி உங்கள் கட்சியை உடைத்து விடும், சிதைத்து விடும். நிச்சயமான அந்த அறிகுறிகள் எல்லாம் தென்படுகின்றன. வெகு விரைவிலே இந்த கட்சியில் இருந்து எம்எல்ஏக்களாக இருக்கின்றவர்கள், எம்பியாக இருக்கின்றவர்கள் அல்லது கட்சியில் முக்கியஸ்தர்கள் இவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொள்கை மாறிவிட்டார் என்று திருமாவளவனை குற்றம் சாட்டிவிட்டு இவர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க தொடங்கிவிட்டதாகத்தான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இது ஒரு பக்கம், இது ஒரு வழி. கட்சியை உடைத்து சிதைத்து விடுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடைசி வர வச்சுவிட்டு கடைசியில காலை வர்றது. வாங்க, இருங்க, தட்டி வைங்க, சொல்லுங்க, உங்க கட்சிக்காரர்கள்ட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாம் பேச சொல்லாதீங்க, இப்படி எல்லாம் அப்படியே வச்சு 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 வச்சுட்டு தேர்தல் அறிவிச்ச உடனே போங்க என்று ஒரே தள்ளா தள்ளி விடுறது. அங்க போனா பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுகவும் அங்கிருந்து வந்தவங்க தான், அதனால எங்க கிட்டையும் இந்த மாதிரி பெரிய அளவுல எல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ரெண்டும் கட்டானாக மத்தியில் நிற்பார். இப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. எப்படியும் திமுக நம்மளை கைவிடும். அப்படி நேரத்தில் அதிமுகவுக்கு டிமாண்ட் வைக்கலாம். அந்த அதிமுக டிமாண்டும் ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் புதிதாக விஜய் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அப்படி அந்த கட்சி கிட்ட போய் சேரலாம். நீ அவர்களையும் நட்பு வட்டத்திலே சேர்த்து வைத்திருக்கின்றார். கடைசியில 4 கூட்டணி மாதிரி வரும். 4 கூட்டணி மாதிரி வந்தா இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு தோல்வி ஏற்படாதுங்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன என்று சொன்னால், நான் பதவியில் இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை கால வாரிகின்றவர்களை பதவியில் இருக்க விட மாட்டேன். எப்படி? எதிரிக்கு என்னுடைய கண் 2 போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போக வேண்டும். இதுதான் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை. ஆகவே திமுக எங்களை கைவிட்டால் அவர்களை நாங்கள் ஆட்சியிலே இருக்க விட மாட்டோம். அது எந்த கட்சிக்காவது போவோம், அந்த போய் அங்க போய் இங்க போய் நாங்க நாசமா போனாலும் பரவாயில்லை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலே அமர விட மாட்டோம் என்கின்ற மிகப்பெரிய கணக்கெல்லாம் போட்டுத்தான் இப்ப தன்னுடைய கட்சிக்காரர்களை பேச வைத்திருக்கின்றார் திருமாவளவன் என்று அந்த அரசியல் விமர்சகர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பின்னடைவைத்தான் தரும் என்றுதான் தெரிகிறது. இவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள், இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், இவர்கள் எடுக்கின்ற ஆர்வங்கள் அல்லது அந்த முடிவுகள் எல்லாமே வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எம்பி சீட்டும் இல்லாமல் எம்எல்ஏ சீட்டும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. என்றாலும் கூட அரசியலில் எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி இன்றைக்கு இருக்கின்றவர்கள் நாளைக்கு பிரிவார்கள், நாளைக்கு பிரிந்தவர்கள் நாளைக்கு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசியலில் எதுவும் நிரந்தரம் அல்ல. இன்றைய விளையாட்டுக்கள் விளையாடி செய்தியாளர்களுக்கு தீனிகளை போட்டுக்கொண்டே இருக்கின்றார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர். இதுதான் லாபம். அவர்தான் ஒன்னை கடைசி வரைக்கும் வச்சிருப்பாரு. அரசியல் வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு, கொள்கை வேறு, எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை வேறு, ஆட்சியிலே அதிகாரம் கேட்பது வேறு, எல்லாமே வேறு வேறும்பாரு. நம்ம பெரியார் இருந்திருந்தா சொல்வாரு, எல்லாமே ஒரே வெங்காயம் தானே அப்படிம்பாரு. பெரியார் இருந்தா அப்படி சொல்லுவார். ஆமா, இந்த வெங்காயம் எல்லா உரமே ஒரே வெங்காயம் தானே, அரசியலில் இருந்தா தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், சேவை செஞ்சா தான் அரசியலுக்கு வர முடியும்னு ரெண்டும் ஒன்று தானே. ஆனால்
விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இதெல்லாம் வேறு 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 நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு வேறு, கூட்டணி நிலைப்பாடு வேறு, ஆட்சியில் உரிமை என்பது வேறு, எங்களுடைய கொள்கை என்பது வேறு, எல்லாமே வேறு 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 என்று சொல்லிவிட்டு கடைசியில் வேறிருந்த மரம் போல விடுதலை சிறுத்தை கட்சி விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து பல எம்எல்ஏக்கள், அதாவது 4 பேர் இருக்காங்க, அதுல முக்கியஸ்தர்கள் சில பேர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருங்காலத்தில் செல்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. நம்முடைய விஜயகாந்த் கட்சியை உடைத்து ஒருவரை உடைத்து எடுத்தார்களே, அதை போல இன்றைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம், அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு விட்டன. என்றாலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.